ரவிச்சந்தர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும் நடிகை சோபனா அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து பிரபல சுழற்பந்து வீரர் கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது. முக்கியமாக அஜித் குமார் நடிகரும் தென்னிந்தியாவின் மிக பெரும் நடிகரும் ஏன் விளையாட்டு வீரருமான நடிகர் அஜித் குமாருக்கும் பத்ம பூஷன் விருது, நடிகர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. நடிகர் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருதும், நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதும், நல்லி குப்புசாமி செட்டிக்கு பத்மபூஷன் விருதும், நடிகை சோபனா அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும், 3 பத்மபூஷன் விருதுகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. பத்மஸ்ரீ விருது கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு வழங்கப்படுகிறது. கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா இங்கிலாந்து T20 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்திய கிரிக்கெட் உலகை கலக்கி எடுத்து சில நாட்களுக்கு முன்பு ஓய்வை அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. இந்த நேரத்திற்கான இன்றைய நாளுக்கான மிக முக்கிய செய்தி, பத்மபூஷன் விருது நடிகர் அஜித் குமாருக்கும், நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும், நடிகை சோபனா அவர்களுக்கும் 3 பேருக்கும் பத்மபூஷன் விருது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவிச்சந்தர் அஸ்வினுக்கு 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள், 19 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைத்துறையில் சிறந்து விளங்கியமைக்காக அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். சிவா, நடிகர் அஜித்குமார் அவர் நடிகர் மட்டுமல்ல, கார் ரேஸ் சாம்பியன். அவர் இந்திய அளவில் பிரபலமான நடிகர். அவருக்கு பத்மபூஷன் விருது. பிரபல தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கும் பத்மபூஷன் விருது. நடிகையும் பிரபல நடன கலைஞருமான சோபனா அவர்களுக்கும் பத்மபூஷன் விருது. குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். 113 பேருக்கு பத்மஸ்ரீ, 19 பேருக்கு பத்மபூஷன் விருது. உங்கள் தகவல்களை எதிர்நோக்கி இருக்கிறோம் சிவா. நிச்சயமாக மோகன்ராஜ், 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது அறிவித்திருக்கிறது. இந்த விருதுகளை பொறுத்தவரை 7 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 19 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது பெறக்கூடிய பட்டியலில் 23 பேர் பெண்களாக இருக்கிறார்கள், 10 பேர் வெளிநாட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதுல குறிப்பாக பத்ம விபூஷன் விருது பொறுத்தவரை 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறவில்லை. ஆனால் தென் மாநிலங்களை சேர்ந்த முக்கிய நபர்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய துவூர் நாகேஸ்வர ரெட்டி என்பவரும், அதே போன்று கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களை சார்ந்தவர்கள் இந்த பத்ம விபூஷன் விருதை பெற்றிருக்கக்கூடிய இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல பத்ம பூஷன் விருதை பொறுத்தவரை பத்ம பூஷன் விருதுக்கு 19 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபராக இருக்கக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டி அவருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கலைத்துறையில் சிறப்பாக விளங்கிய, நீங்கள் தெரிவித்தது போல கலைத்துறை மட்டுமல்லாமல் கார் ரேசராக இருக்கக்கூடிய, சமீபத்தில் கார் ரேஸில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார், AK என்று அவருடைய ரசிகர்கள் அழைக்கப்படக்கூடிய அஜித் குமாருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கலைத்துறையில சிறப்பாக விளங்கிய சோபனா சந்திரகுமாருக்கும் பத்ம பூஷன் விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்ம பூஷன் விருது பட்டியலில் 19 பேர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதுல 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதே போல பத்மஸ்ரீ பட்டியலில் கிட்டத்தட்ட 113 பேர் இந்த பத்மஸ்ரீ பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுல தமிழகத்தை சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய குருவாயூர் துரை என்பவர் இந்த பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய பலரும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை சேர்ந்த அவரும், அதே போன்று மற்றொருவர் தாமோதரன் என்பவர் இந்த பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல லிட்ரேச்சர் மற்றும் கல்வி தொடர்பான
பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய லட்சுமிபதி ராம சுப்பையர் என்பவரும் இந்த பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில சிறப்பாக விளங்கிய MD ஸ்ரீனிவாஸ் என்பவரும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தெரிவித்தது போலதான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் இருப்பவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பத்மஸ்ரீ விருதை பெறக்கூடிய பட்டியலில் புரிசை கண்ணப்பா சம்பந்தன் என்றவர் கலைத்துறையில சிறப்பாக விளங்கிய காரணத்துக்காக இந்த பத்மஸ்ரீ விருது அவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு துறையில சிறப்பாக செயல்பட்ட அஸ்வின் ரவிச்சந்திரனுக்கு இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொழில்துறையில சந்திரமோகன் என்பவருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி என்பவர் கலைத்துறையில் சிறப்பாக விளங்கிய காரணத்தினால் அவருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில சிறப்பாக விளங்கிய சீனி விஸ்வநாதன் என்பவருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான் இவருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேலு ஆசான் என்பவர் கலைத்துறையில சிறப்பாக விளங்கிய காரணத்தினால் தமிழகத்தைச் சேர்ந்த வேலு ஆசான் என்பவருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருதுகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பத்மஸ்ரீ விருதுகள் பெறக்கூடிய பட்டியலில் 5க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பத்ம விபூஷன்ல மட்டும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறாத ஒரு நிலையில பத்ம பூஷன் விருதுகள்ல கூட தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் பெறக்கூடிய பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பலரும் இடம்பெற்றிருப்பது அனைவரிடமும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தான் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. மோகன்ராஜ், நிச்சயம் முக்கிய செய்தி மட்டுமல்ல, இனிப்பான செய்தி. பத்மஸ்ரீ விருதுகள், பத்ம பூஷன் விருதுகள், பத்ம விபூஷன் இந்த ஆண்டு தமிழகத்துக்கு இல்லை. பல்வேறு துறைகளில் கலை, இலக்கியம், விளையாட்டு, பண்பாடு போன்ற பல்வேறு துறைகளில், தொழில் போன்ற பல்வேறு துறைகளில் தமிழர்கள் சாதித்தத குறித்த உங்கள் விரிவான மகிழ்ச்சி தகவல்களுக்கு நன்றி சிவா.